friends, welcome to Harshika Mom channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா GRT அக்ஷய தீதி ஆஃபர்ஸ் தான் பார்க்க போறோம். என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, கோல்ட் அண்ட் சில்வர் அண்ட் டைமண்ட்ஸ்க்கெல்லாம் என்னென்ன ஆஃபர்ஸ் பார்க்க போறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணி நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜிஆர்டியில் வந்து அக்ஷய தீதி கொண்டாட்டம் சொல்லிட்டு ஆஃபர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அக்ஷய தீதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா May 10, 2024 தான் வருது. இந்த ஆஃபர்ஸ் வந்து இப்போத்துலேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கோல்டில் வந்து என்ன ஆஃபர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, நியூ கோல்டு எடுக்கிறதா இருந்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஜுவல்லரி தான் சொல்கிறேன். நான் வந்து கோல்டு காயின்ஸ்க்கு வந்து இது சொல்லலை. இது வந்து பெர் கிராமுக்கு வந்து 60 rupees வந்து அவங்க லெஸ் பண்ணி தராங்க. நியூ கோல்டு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா, இதே நீங்கள் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, உங்களுடைய ஓல்டு கோல்டு 916 அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பெர் கிராமுக்கு வந்து 60 rupees வந்து ஆட் பண்ணி தராங்க. நியூ கோல்டு எடுத்தால் வந்து 60 rupees வந்து லெஸ் பண்ணுறாங்க. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா 50 rupees வந்து ஆட் பண்ணி தராங்க. கோல்டில் இது வந்து ஆஃபர்ஸ். டைமண்ட் என்ன ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா, டைமண்ட் அண்ட் அன்கட் டைமண்ட் வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் தராங்க டைமண்டுக்கு. சில்வருக்கு என்ன ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் இன் சில்வர் ஆர்டிக்கல். சில்வர் ஆர்டிக்கல் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த காமாட்சியம்மன் விளக்கு, குத்து விளக்கு அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 25% வந்து விஏ சார்ஜஸில் வந்து அவங்க லெஸ் பண்ணி தராங்க. 10% ஆஃபர் இன் சில்வர் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஆர்பி ஐட்டம்ஸ்னே அவங்க பர்டிகுலர் இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்திங்கன்னா 10% வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க சில்வரில். இப்போ நெக்ஸ்ட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறது வந்து கோல்டு காயின் தான். கோல்டு காயினுக்கு வந்து என்ன ஆஃபர்ஸ் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 0% நோ வேஸ்டேஜ் ஆஃபர் தான். 1 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விஏ சார்ஜஸ் வந்து அதுக்கு மேலே எவ்வளோ காயின் எடுத்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து நோ வேஸ்டேஜ் தான் சொல்லியிருக்கிறாங்க. 916 காயினுக்கு 22 கேரட் 916க்கு சொல்லியிருக்கிறேன். இதே சப்போஸ் வந்து நீங்கள் மில்லிகிராம்ஸ்லாம் எடுக்கிறதா இருந்தால் அவங்க வந்து நோ ஆஃபர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேக்கிங் சார்ஜஸ் எப்போவுமே போடுவாங்க. அந்த மேக்கிங் சார்ஜஸ் வந்து அப்படியே ஆட் பண்ணி தான் தராங்க. இதே நீங்கள் 24 கேரட் வந்து கோல்டு காயின் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அதுக்கும் ஆஃபர்ஸ் அவங்க பண்ணலை. 1 கிராமுக்கு வந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 500 rupees வந்து மேக்கிங் சார்ஜஸ் ஆர் விஏ அது வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கோல்டு காயின் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கணும். இப்போ வந்து கோல்டு காயின் கேல்குலேஷனோடு பார்க்கலாம். எவ்வளோ வருது அமௌண்ட் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் மார்க்கெட் ரேட் வந்து 6755 ரூபா வந்து மார்க்கெட் ரேட்டு. ஆனால் ஜிஆர்டியில் இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6665 ரூபா. பெர் கிராமுக்கு வந்து 90 rupees வந்து லெஸ் பண்ணி தராங்க. நீங்கள் வந்து மார்க்கெட் ரேட்டையும் எப்போவுமே வந்து எந்த ஷோரூமில் எடுக்கிறீங்களோ அதை விட கம்மியாக தராங்களான்னு செக் பண்ணிவிட்டு தான் வாங்கணும். இது வந்து நிறைய இடத்துல வந்து அதே மார்க்கெட் ரேட்டுக்கே கூட விற்பாங்க. நீங்கள் அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் 1 கிராம் கோல்டு காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன கேல்குலேஷன் வரும். இன்றைக்கி 1 கிராம் கோல்டு வந்து ரேட் பார்த்திங்கன்னா 6665. இதுக்கு வந்து நோ விஏ அவங்க வந்து எந்த ஒரு வேஸ்டேஜுமே வந்து சார்ஜ் பண்ணுறது. நார்மலாக அவங்க சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் 2% வந்து விஏ போடுவாங்க. இப்போ வந்து அந்த ஆஃபர்ஸ் இருக்கிறதுனால வந்து வேஸ்டேஜ் வந்து அவங்க எதுவும் போடலை. ப்ளஸ் 3% வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் கொடுக்கணும். ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 200 rupees வருது. இந்த கோல்டு ரேட்டையும் ஜிஎஸ்டி மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 6864 ரூபா வருது. இப்போ நீங்கள் 1 கிராம் எடுக்க போகிறதா இருந்தால் இதுதான் வந்து ரேட்டு. இன்னிலேருந்து இந்த ஆஃபர்ஸ் போகுது. யாருன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். அக்ஷய தீதி வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்குது. இல்லை நான் மில்லிகிராம்ஸில் தான் காயின் வாங்க போகிறேன். மில்லிகிராம் வந்து 100 கிராம்ஸ்லேருந்தே இருக்குது. 100, 500, 250 அந்த மாதிரி எல்லா கிராம்ஸுமே இருக்குது. எல்லா கிராம்ஸுக்குமே வந்து 75 rupees வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. 500 எடுத்தாலும் மேக்கிங் சார்ஜஸ் 75 கொடுக்குறோம். 250 எடுத்தாலும் 75, 100 கிராம் எடுத்தாலும் 75. இது எல்லாமே வந்து மில்லிகிராம்ஸில் தான் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து 75 வந்து அவங்க கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் வந்து 1/2 கிராம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ ரேட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் பார்த்தீங்கன்னா 500 மில்லிகிராம் தான். இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 6665 இன்ட்டு வந்து பண்ணிங்கன்னா 3332 ரூபா வருது. இதே நீங்கள் மேக்கிங் சார்ஜஸ் 75 rupees நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதுவும் ஜஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா 3407 ரூபா வருது. இதுதான் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வருது. இதில் வந்து 3% ஜிஎஸ்டி நம்ம தான் கொடுக்கணும். ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 102 rupees அதையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து 3509 ரூபா வருது. நீங்கள் 1/2 கிராம் நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதுதான் வந்து அமௌண்ட் ஆகுது. உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து காயின்ஸ் வேணும்னா காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 250 மில்லிகிராம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இன்றைக்கி கோல்டு ரேட் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 1666 ரூபா வருது. இதுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் 75 rupees நம்ம தான் பே பண்ணணும். அதே ஆட் பண்ணிங்கன்னா 1741 ரூபா வருது. இதில் வந்து 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணணும். 52 rupees ஜிஎஸ்டி வருது. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 1793 ரூபா வருது.
250 மில்லிகிராம்ஸ் வாங்குறதா இருந்தால் 1793 ரூபா வருது. இதே நீங்கள் 100 மில்லிகிராம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து 100 மில்லிகிராம்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணி வாங்க. அதில் வந்து HUID ஆல் மார்க் சிம்பிள் இருக்குதா, 916 இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க. நிறைய இடத்துல வந்து அது போடுறதில்லை. இப்போ 100 மில்லிகிராம்ஸ்க்கு வந்து இன்றைக்கி ரேட் வந்து 6665. இந்த 6665 வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 75 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸ். அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 741.5 ரூபா வருது, 5 பைசே வருது. இது 3% GST ஆட் பண்ணிங்கன்னா 22 ரூபா வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 764 ரூபா வருது. மில்லிகிராம்ஸ் வாங்குறதா இருந்தால் 764. இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு தான் நான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். அக்ஷய திதியை தான் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் விற்குது, அன்றைக்கி வந்து விற்கிற ரேட்டுக்கு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த கேல்குலேஷன் தான் மெத்தட். ஆனால் வந்து அன்றைக்கி என்ன ரேட்டோ அதை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ 1 கிராம்லேருந்து 100 மில்லிகிராம்ஸ் வரைக்குமே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த கோல்டு காயின் வாங்க போகிறீங்களோ அந்த கோல்டு காயின் அமௌண்ட் வச்சு நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அன்றைக்கி ஆகுன்றது கேல்குலேஷனோடு இருக்குது. இப்போ சப்போஸ் நான் வந்து 24 கேரட் கோல்டு காயின் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இது வந்து 1 கிராமுக்கு தான் நான் கேல்குலேஷன் சொல்லியிருக்கேன். 24 கேரட் கோல்டு வந்து இன்றைக்கி ரேட் வந்து 7276 ரூபா வருது. இன்றைக்கி கோல்டு ரேட்டு 1 கிராம் வந்து 7276. VA வந்து 500 ருபீஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த 500 ஆட் பண்ணிங்கன்னா இந்த 7276 ஆட் பண்ணிங்கன்னா 7776 ரூபா வருது. இதை வந்து VA அவங்க கொடுத்த கிராம் எல்லாத்தையும் சேர்த்து 3% GST வந்து ஆட் பண்ணுறோம். 233 ரூபா வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8009 ரூபா வருது. டோட்டலாக 24 கேரட் கோல்டு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா, கோல்டு காயின் தான் சொல்லிக்கிறேன், எடுக்கிறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதுதான் கேல்குலேஷன். நிறைய இடத்துல வந்து கோல்டு காயினுக்கு வந்து 24 கேரட்டுக்கு வேஸ்டேஜே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கிடச்சா பெஸ்ட்டு. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இதே நீங்கள் வந்து 22 கேரட் வந்து 916 காயின் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும். அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து அதுக்கும் வந்து 2.5% வந்து எப்போவுமே வந்து VA போடுவாங்க. ஆனால் இந்த தடவை அதுக்கும் ஆஃபர்ஸ் போட்டிருக்கிறாங்க. 2 கிராம்ஸ்லேருந்தே ஷாப்ஸ்லாம் அவைலபிள் இருக்குதான். 2 கிராம்ஸ்லேருந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து உங்கள்கிட்ட காயின் வேணும்னா வாங்கிக்கலாம். இல்லைனா சப்போஸ் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கலாம். GRT ஆன்லைன்லேயும் அதுலேயும் வந்து ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. அது தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் அவைல் பண்ணும்போது வந்து இந்த காயின்ஸ்க்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் VA வந்து 2.5% இருக்கிறதுனால வாங்க முடியலன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இது வந்து இந்த தடவை வந்து ஆஃபர்ஸோடு ஃப்ரீயாக பண்ணுறதுனால நீங்கள் வந்து இந்த காயினை மட்டும் வாங்கிக்கலாம். இதே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அவங்க தராங்க. அது வந்து ஒரு பெஸ்ட்டு. அது இல்லாமல் எந்த ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அவங்க வந்து செக்யூர்டாக எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அதுவும் நமக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம போய் அன்றைக்கி போய் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அலைச்சல் கூட்டமாக இருக்கும் அப்படின்றவங்க இதுமாதிரி 1 டே பிஃபோர் ஆர் 2 டே பிஃபோரே நீங்கள் வந்து ஆன்லைனில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். அது இல்லாமல் நம்மளுடைய ப்ரூஃப் மட்டும் அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு நம்ம வாங்கிக்கலாம். நல்லா சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. இப்போ கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது, நான் வந்து இப்போயே கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுவா இல்லை நான் வந்து அக்ஷய திதிக்கு போய் வாங்கலாமா அப்படின்ட்டு. ஏன்னா கோல்டு ரேட் வந்து நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது இல்லாமல் வந்து இன்றைக்கி ரேட் வந்து கம்மியாக இருக்குது, நாளைக்கு அதிகமாகிடுன்னு யாராலும் சொல்லவும் முடியாது. உங்கள்கிட்ட கையில் காசு இருக்குது, நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் வந்து கோல்டு காயின் வேணுங்கன்னா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இதே நீங்கள் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து VA சார்ஜஸ் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும், வேஸ்டேஜ். அதுக்காக வந்து வேஸ்ட்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, நான் இப்போ ஜுவல்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு ஜுவல்ஸ் வாங்கிக்கோங்க. நான் சேவிங்ஸ் பர்பஸ் தான் வாங்குகிறேன் அப்படின்னா கோல்டு காயின் வாங்கிக்கோங்க. இல்லைனா வந்து இன்னும் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, கையில் காசு இருந்துச்சுன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவா இல்லைனா வந்து கோல்டு ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். நிறைய பேர் வந்து கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது, இப்போ நம்ம வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் ஐடியா இருக்கிறோம், நான் என்ன வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.